இந்த அரசக்தி நான்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான் பார்ப்பேன். இப்ப கூட அவளுக்குல ஒன்னும் பண்ணாம விட்டு பிடிக்க தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் உன் பொண்டாட்டி அடங்கலன்னு வெயி, மொத்தமா முடிச்சு விட்டுருவேன். இவராச்சும் குடும்பம்னு யோசிப்பாரு, எனக்கெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் டைம் தரேன், மரியாதையா எல்லாவளையும் வீட்டுக்கு வர சொல்லு. இல்லன்னா அவளுகளும் சேர்ந்து அந்த பார்க்கவி பைத்தியத்தோட சிக்குவாளுங்க. மொத்தமா வச்சு ஒவ்வொருத்தையும் கும்மிட சொல்லிடுவேன். இரு, முதல்ல எனக்கு அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியணும். நான் பேசிக்கிறேன். முடியாது சார். நாங்க எதுக்காக யோசிக்கணும், யாருக்காக யோசிக்கணும்? இப்போ நீங்க எதுக்கு அவங்க சைடு எடுத்து பேசுறீங்க? மா, நான் யார் சைடு எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லம்மா. அந்த பையன் உங்க வீட்டு பையனா இருக்கலாம், ஆனா இந்த ஜீவானந்தம் ட்ராக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். பெரிய பெரிய கும்பலோட எல்லாம் கான்டாக்ட் வச்சிருக்கான். அந்த கிரிமினல் மேல ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. நிறுத்துங்க சார். அவர் கிரிமினல் உங்களுக்கு தெரியுமா? எதை மறைக்க எதை பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பேசணும்னு உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க? போய் போன்ல பேசிட்டு வந்தீங்களே, அவங்க சொல்லி தானே இப்படிலாம் பேசுறீங்க? மா, அனாவசியமா வார்த்தையில விடாதீங்க. நான் என் டியூட்டியை தான் பாக்குறேன். நீங்க தேவையில்லாம பேசுனீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? ஆக்ஷன் எடுப்பீங்களா? என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கொலை பண்ணிட்டு பந்தாவா வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கொலை பண்ணதை பார்த்து ஐ விட்னஸ் நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். தோ பாதிக்கப்பட்ட பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப வந்து எங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. சார், நான் ஒண்ணு ஃபைனலா சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க கேஸ ரெஜிஸ்டர் பண்ணியே தீரணும். போன் எடுத்து பேசுங்கம்மா. தெரியும் சார். அடுத்த ஸ்டெப்பா எங்களை எமோஷனலா அட்டாக் பண்ண வருவாங்கன்னு தெரியும். நான் பேசுறேன். என்ன சக்தி, எங்களை ஆஃப் பண்றதுக்கு உன்னை பேச சொன்னாங்களா? ஜனனி, நான் சொல்றத கொஞ்சம் கேள. இதுக்கு மேல எதுவும் கேட்க முடியாது சக்தி. உங்க அண்ணனால ஒரு அப்பாவே உயிர் போயிருக்கு. இங்க வந்து ஒரு நிமிஷம் அந்த பொண்ணோட நிலைமைய பாரு. அவளுக்கு உன்கிட்ட சொல்ல பதில் இருக்கா? இப்போ நாங்க பணிஞ்சு போக முடியாது. உங்க அண்ணனுக்கு இதுக்கு கிடைக்க போறது பெரிய தண்டனையா இருக்கும். ரெடியா இருக்க சொல்லு. யார் சொன்னாலும் நாங்க இதுல இருந்து பின்வாங்க தயாரா இல்ல. இவளை எங்கன்னு போய் தேடுறது? இப்ப பேசியாச்சு. கேஸ ஃபைல் பண்ணுங்க. உடனே எஃப்ஐஆர் போடுங்க. இருமா, என்னம்மா இவங்க இப்படி சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க? யாராவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. என்ன சார் எடுத்து சொல்லணும்? என்ன எடுத்து சொல்லணும்? அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் சார். இவ சென்டிமெண்ட்ல பார்த்து நிறைய இடத்துல பேசாம விட்டுட்டோம். அது ரொம்ப பெரிய தப்பா போயிருச்சு. இனிமே அந்த மாதிரி பேசாமலாம் இருக்க முடியாது. நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். அந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க. மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்கம்மா. அவங்களாம் பெரிய ஆளுங்க, ஒன்னும் செய்ய முடியாதுமா. ஓ, அப்படியா? ஒண்ணு செய்ய முடியாதா? இது நீங்க அப்ப ரொம்ப உறுதியா சொல்றீங்க அதானே? நீங்க பேசுறது எல்லாமே இங்க லைவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, அவங்கள எதுவும் செய்ய முடியாதுல? தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதானே? சொல்லுங்க. மா, முதல்ல ஆஃப் பண்ணுமா. முதல்ல ஆஃப் பண்ணுமான்றல. மா, இதெல்லாம் யாரை கேட்டு செய்றீங்க? நாங்க யாரை கேட்கணும் சார்? நியாயம் எங்க பக்கம் இருக்கு. நாங்க யாரையும் கேட்க வேண்டாம். இருங்க, நான் நடந்த விஷயத்தெல்லாம் மக்களுக்கு தெளிவா சொல்றேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. எங்க வீட்டு வாசல்ல வச்சு குருநாதன்ற ஒரு அப்பாவி மனுஷனை வயசானவர்னு கூட பார்க்காம அடிச்சு கொண்டிருக்காங்க. எங்க வீட்டுல இருக்கிற குணசேகரன், அவரோட தம்பி கதிர், அறிவுக்கரசி, அவளோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டுட்டாங்க. அத
அத பார்த்த சாட்சி நாங்க தான். அந்த வீட்டு மருமகள்களான நாங்க 4 பேரும், அப்புறம் எங்க பொண்ணு தர்ஷினியும் இருக்கா. இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நிக்கிறோம். இந்த இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு. மா நான் எடுக்க மாட்டேன்னு எங்கம்மா சொன்னேன்? ஏம்மா மாத்தி மாத்தி பேசுற? நீங்க எங்களை தானே சார் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க? இந்த கேஸ் வித்ட்ரா பண்ண சொல்லி சொன்னீங்க. மா அதெல்லாம் நான் சொல்லல. முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், நான் கேஸ் எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. இரு தர்ஷினி சார், எங்க போறீங்க? உடனே எல்லாத்தையும் ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ண போறீங்க அதானே? மா நான் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலமா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் டீடைல் விசாரிக்க தான் போறேன். தர்ஷினி, இத பார்த்துட்டு இருக்க எல்லாரும் எங்களுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே வா, பார்க்கவே எந்திரி வா வா. இந்த பொண்ணு பேரு பார்கவி. அனாதையா அப்பாவை தொலைச்சிட்டு நிக்கிறா. இவளுக்கான நியாயத்தை வாங்கி கொடுத்தே ஆகணும். இந்த கொடுமை இனிமேல் யாருக்கும் நடக்க கூடாது. நீங்க எல்லாரும் எங்க பக்கம் நிக்கணும். சோஷியல் மீடியாவை நம்ம எதுக்கெல்லாமா யூஸ் பண்றோம். இந்த மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு வேணும். இன்னைக்கு இவ அனாதையா நிக்கிறானா, அது எல்லாத்துக்கும் அந்த படுப்பாவங்க தான் காரணம். இவளுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைச்சே ஆகணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால என்ன முடியுமோ ப்ளீஸ் பண்ணுங்க. நியாயத்தை மட்டும் வாங்கி கொடுங்க. இத பாக்குற எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த கொடுமையான விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கவே கூடாது. கண்டிப்பா இவளுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். பணம் செல்வாக்கெல்லாம் இருந்தா என்ன வேணா ஆட்டம் போடலாம்னு யாரும் நினைக்க கூடாது. கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதை மட்டும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு பேருக்கு ரீச் ஆக முடியுமோ அவ்வளவு பேருக்கு ரீச் ஆகட்டும். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணட்டும். எங்களுக்கு நியாயம் இதுக்கு கிடைச்சே ஆகணும். டேய் எங்கடாவே போனை போட்டு வரும்னு போனேன். எங்க இருக்கேன் பாரு. என்ன காலையும் காணும் ஆளையும் காணும்? மாமா மாமா அவரை காணும். என்கிட்ட எஸ் ஆயிட்டார் போல. சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்மளை கை காட்டிட்டு போறாரு. டேய் நீ இங்க பாஞ்சிட்டு வர, திரும்ப ஓடிடலான்னு பாக்குறியா? கண்ட தொண்டமா வெட்டி போடுவேன். போட உள்ள. மாமா அவர் எதுவும் சொல்லாதீங்க.